ஹலோ வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பைனான்ஸில் ஒரு நியூ ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எப்படி ஆர்டிகிள்ஸ் ரீட் பண்ணி 50,000 BUSD ஷேரில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்கிறன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே கன்ஃபார்ம் அலோகேஷன் இருக்குது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களோட பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலுக்கு இந்த மாதிரி பேனர்ஸ் போயிட்டு இருக்கும். இந்த பேனர்ஸில் நீங்கள் பாருங்கள், ஜாயின் த எத்தீரியம் வீக் அப்படின்ட்டு வந்து அதில் 50,000 BUSD சேவ் பண்ணிக்கொள்ளுங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேனர் தான், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே நிறைய தந்திருப்பாங்க. இதில் ஜாயின் பண்ணணும். எப்படின்னா நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ண ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நம்மளோட யூசர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இங்கே 50,000 BUSD ரிவார்ட் பூல் தான் இருக்குது. ஸோ 50,000ல் ஷேர்ஸ் தருவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே. இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் இருக்குது. 6 டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும், டாஸ்கில் 6 இருக்குது. கம்ப்ளீட் த மெஷின்ஸ் இருக்குது. மெஷினை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு இதில் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது ஜாயின் நவ், அதாவது ரீட் நவுண்ட் இருக்குது. அந்த ரீட் நவை கொடுத்தீங்கன்னா மெஷின் 1 கம்ப்ளீட் பண்ணிடும். அதே மாதிரி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 6 டாஸ்க் இருக்கும். இங்கே இருக்குது, இதில் ஃபர்ஸ்ட் 3 இருக்குது. அங்கே இழுத்து விட்டிங்கன்னா 6 டாஸ்க் இருக்குது. ஒவ்வொரு டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக மெஷின் 1 கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது கீழே ரீட் நவுண்ட் இருக்குது. மெஷின் 1 கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரீட் நவ்வை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீட் 5 பைனான்ஸ் அகாடமி ஆர்டிகல்ஸ் ஆன் டாபிக் எத்தீரியம். டாபிக் எத்தீரியம்ன்ற டாப்பிக்கில் நீங்கள் பைனான்ஸில் 5 ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஜாயின் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஆர்டிகல்ஸ். இதில் எத்தீரியம்ன்ற தலைப்பு வர மாதிரி உள்ள ஆர்டிகல்ஸ் 5 ஆர்டிகல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி ரீட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ரீட் பண்ணுறீங்கன்ற பார்க்குறதுக்கு, ரீடிங் கம்ப்ளீட் ஆகிறன்ற பார்க்குறதுக்கு மேலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஃபில் ஆகிட்டு வரும். நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஆர்டிக்கிளை கீழே தள்ள மேலே தள்ள உங்களுக்கு எல்லோ கலரில் ஃபில் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆர்டிக்கிளை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி டோட்டல் 5 ஆர்டிகிள்ஸ் இந்த டாப்பிக்கில் எத்தீரியம்ன்ற டாப்பிக்கில் மிஷன் 1ல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டாஸ்க் 1 கம்ப்ளீட் ஆகிரும். டோட்டலாக இதில் நிறைய ஆர்டிகிள்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓன்லி 5 ஆர்டிகிள்ஸ் டாபிக் ஒன் எத்தீரியம் அதில் உள்ள 5 ஆர்டிகிள்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா சரி ரீட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்தீங்கன்னா, இங்கே பேக் வந்தீங்கன்னா திரும்ப டாஸ்க் 2வை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது மெஷின் 2வை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மெஷின் 2வை கிளிக் பண்ணால் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரீட் த வாட் இஸ் எத்தீரியம் 2.0 அண்ட் வை டஸ் இட் மேட்டர் ஆர்டிக்கிள் இன் பைனான்ஸ் அகாடமி. பைனான்ஸ் அகாடமியில் உள்ள இந்த ஆர்டிக்கிளை ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரீட் நவ்வை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டிக்கிள் ஓப்பன் ஆகும். மேலே போக அதே மாதிரி எல்லோ கலரில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ஆர்டிக்கிளை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப பேக் வாங்க. திரும்ப பேக் வந்தீங்கன்னா நீங்கள் மெஷின் 3யை கம்ப்ளீட் பண்ணிடலும். அந்த மெஷின் 3யை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மெஷின் 3யை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரீட் டிஃப்ரெண்ட் பைனான்ஸ் அகாடமி ஆர்டிகிள்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 5 days டியூரிங் த ஆக்டிவிட்டி பீரியட். ஸோ செப்டம்பர் 20க்குள்ளே நீங்கள் 5 days கண்டினியூஸாக இந்த ஆர்டிகிள்ஸை ரீட் பண்ணணும். இதுக்குள்ளே உள்ள ஆர்டிகிள்ஸ் படிக்கணும் பைனான்ஸ் அகாடமியில் உள்ள. ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 2 ஆர்டிக்கிளை படிங்க சும்மா. இதுலேயும் மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கம்ப்ளீட் ஆகிட்டு வரும். இதே மாதிரி இதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மெஷினும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 5 daysக்கு ஆர்டிகிள்ஸ் படிக்கணும். 5 daysக்கு ஆர்டிக்கிள் படிச்சிங்கன்னா பெரிய ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. 50,000 ஷேர்ஸில் உங்களுக்கும் கிடைக்கும். அவங்க சொல்லியிருக்கு 10,000 பீப்புள்ஸுக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணால் 50,000 ஒரு $5 ஆகுது கிடைக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் ஒரு 4-5 ஆர்டிகிள்ஸை படிச்சுக்கொள்ளுங்க. டெய்லி 5 days படிச்சிங்கன்னா போதும். இதில் நிறைய ஆர்டிகிள்ஸ் இருக்கும். எல்லாமே டோட்டலாக ஓவராலாக அதே ஆர்டிகிள்ஸ் தான் திரும்ப வரும். இப்போ நீங்கள் பேக் போனீங்கன்னா உங்களோட அடுத்த மெஷினை கம்ப்ளீட் பண்ணிடலும். ஸோ மெஷின் 4 கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் அ பைனான்ஸ் அகாடமி ஆர்டிகிள் தட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் செப்டம்பர் 2022. அதாவது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பப்ளிஷ் பண்ண ஆர்டிகிள் ஒன்று ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரீட் நவ்வை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டேட்ஸோடு இருக்கும். இங்கே செப்டம்பர் 9th இது பப்ளிஷ் ஆகிருக்கு. அதே மாதிரி செப்டம்பர் 1st இருக்குது, செப்டம்பர் 7th இருக்குது. இதே மாதிரி செப்டம்பரில் பப்ளிஷ் ஆன ஆர்டிக்கிள் ஒன்று நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க.
ஸோ இதை ஒன்று கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மெஷின் 4வும் கம்ப்ளீட் ஆகிடும். இங்கே கம்ப்ளீட் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் yellow கலரில் ஃபில் ஆகுது. ஸோ இந்த ஆர்டிக்கிள் ஒன்று படிச்சிங்கன்னா செப்டம்பரில் ஃபில் ஆனது, செப்டம்பரில் பப்ளிஷ் ஆனது. அது போதும், இந்த 4th மெஷின் கம்ப்ளீட். பட் 3rd மெஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் 5 days படிக்கணும், மறந்துடாதீங்க. இதே மாதிரி பெக் வந்தீங்கன்னா நம்மளோட 5th மெஷினை கம்ப்ளீட் பண்ணிடும். பெக் வந்து பார்த்தீங்கன்னா பெக் வந்தீங்கன்னா நம்மளோட 5th மெஷின் 5 கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரீட் த டாப் நியூஸ் அட் பைனான்ஸ் நியூஸ் ஃபார் அட்லீஸ்ட் 5 days. ஸோ இதுவும் 5 daysக்கு பைனான்ஸ் நியூஸை ரீட் பண்ணணும். பைனான்ஸில் டாப் நியூஸாக என்ன இருக்கோ அதை ரீட் பண்ணணும். ஒரு 5 daysக்கு நீங்கள் கண்டினியூஸாக ரீட் பண்ணணும். ஸோ ரீட் நவ கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே இருக்குது பைனான்ஸ் நியூஸ். ஸோ 3rd மெஷினும் 5th மெஷினும் 5 days கண்டினியூஸாக பண்ணணும். நீங்கள் இதை டெய்லியும் அதே விஷயங்களை திரும்பவும் செஞ்சீங்கன்னா சரி 5 daysக்கு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதால் இதில் ஏதாவது நியூஸை நீங்கள் ரீட் பண்ணணும்னு டைம் இல்லை. இதே மாதிரி சும்மா ஸ்க்ரோல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சரி. ஸோ அந்தந்த ஆர்டிக்கல் ரீடிங் டைம் போட்டிருப்பாங்க, ஆர்டிக்கலில் நியூஸில் இல்லை. அந்த ஆர்டிக்கல் டைமில் அதே மாதிரி ரீட் பண்ணிங்கன்னா சரி, அந்தளவு நேரத்துக்கு வச்சு. ஸோ இப்போ நீங்கள் பெக் வந்தீங்கன்னா உங்களோட மெஷின் 6த்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலும். இங்கே பெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஷின் 6 இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேர் எனி ஃப்ளாஷ் நியூஸ் ஆர்டிகல்ஸ் அட் பைனான்ஸ் நியூஸ் ஆன் யுவர் சோஷியல் மீடியா நெட்வொர்க். நம்ம இங்கே பைனான்ஸ் நியூஸில் தந்துருக்கிற ஆர்டிகல்ஸை நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். ஸோ நீங்கள் டெய்லி வரும்போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே இருக்குது ஷேர் பட்டன்ஸும் இருக்குது. வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ளாஷ் நியூஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா சரி, உங்களோட ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ ஷேர் பண்ணிங்கன்னா சரி, இப்படி கம்ப்ளீட் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் 5 daysக்கு செய்யுங்க. 5 days செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் கன்ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு கன்ஃபார்ம் அலோகேஷன்லேருந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இங்கே எப்படி ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3000லேருந்து 5000க்குள்ளே பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தால் 10,000 BUSD கொடுக்குறாங்க. அதே மாதிரி 10,000க்கு மேலவோ 10,000 இருந்தால் பார்ட்டிசிபேஷன் 50,000 BUSD கொடுக்குறாங்க. ஸோ 50,000 10,000 தான் மேக்ஸிமம் வராங்கன்னு பாருங்க. அப்படி நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா ஒருத்தருக்கு 5 BUSD வரைக்கும் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 4-3 கிடைக்கும். கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ கேஸ்.